தனி மனிதர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒரு ஆட்சியை கவுத்தணும் வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனால் இவங்களோட தவறுகள் வெளியில் போகுதுல்ல. சவுக்கு சங்கருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்காங்க. இதில் ஏன் இவ்வளவு ஒரு தனிநபருக்கு ஒரு இவ்வளவு ஆர்வம் காட்டி நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டிய இது என்னன்ற மாதிரி ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அருமையான தீர்ப்பு இது. எல்லாருக்கும் இது பொருந்தும். ரொம்ப பேசுவதனாலேயே நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் இடி ஒரு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதி எதிர்த்து கேஎன்ஏர் மீது எஃப்ஐஆர் போடுங்க. அதில் என்ன பண்ணுறீங்க, அதில் காட்டுங்க உங்களோட ஆர்வத்தை அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பை திரு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியன் வழங்கியிருக்கிறாரு. உண்மையிலே கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பு. அது ஏன் கோர்ட்டில் இருக்கிறவங்க இப்படி ஒரு தனிநபருக்கு மேலே இப்படி ஒரு ஆர்வம் செலுத்துறதுக்கான திமுக காரணம் என்ன? ஏன்னா இவர் எலெக்ஷன் வரையும் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரு பயந்தாங்க. பயம். சரி, நீங்கள் ஒரு தனி மனிதர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒரு ஆட்சியை கவுத்தணும் வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆனால் இவங்களோட தவறுகள் வெளியில் போகுதுல்ல. இவர் என்ன தப்பு பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்கு கில்ட்டி ஆகுது இல்லை. என்னடா நம்ம எவ்வளோ திருட்டு வேலை செஞ்சாலும் அதை சொல்லிடுறாங்களே வெளியில். அந்த கோபம் இருக்குல்ல, அதுதான் அதுக்கு கைதுக்கான தவறு. சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணுறதுனால திமுகவோட செல்வாக்கோ இதோ குறைதான் ஏறுதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இந்த செல்வாக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைங்க. அவங்க எந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்காங்க, அதுதான் வெறுப்பை தான் காட்டுது.